ஹல்லேலூயா! கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை எடுத்து கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. அது நீதிமொழிகள் 21வது அதிகாரம் கடைசி வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா! உங்கள்கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில நாட்களாக ஆயத்தத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா, உங்களுக்கு ஆனால் தெரியல எதுக்கு ஆயத்தப்படணும், அதனுடைய நோக்கம் என்ன, எப்படி ஆயத்தப்படணும்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். நீங்கள் கேளுங்க. எனக்கு ஆவியானவர் உணர்த்தினதை அப்படியே சொல்லி கொடுக்குறேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். 2 நாளாகமம் 7:14 வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா! அதாவது ஆயத்தத்தை குறித்து என்கிட்ட சொன்ன விஷயம், நம்ம எதுக்கு ஆயத்தப்படணும்னா, தேசத்துக்கு ஷேமத்தை கொடுக்கறதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்குது. சுற்றி நடக்கிற காரியங்களை பாருங்களேன், நமக்கு கேட்கக்கூட அதை கேட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொடூரம், வன்மம், நிறைய முறைகேடான விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல. எலெக்ஷனை குறிச்செல்லாம் நான் பேசலை, ஓகே. பட் சீர்கேடான நிலைமைக்கு நேராக இந்த உலகம் தள்ளப்பட்டுருக்கு. கிறிஸ்தவர்கள் இன்னுமே கூட, ஓகே. அப்போது நம்ம எதுக்கு ஆயத்தப்படணும்னா, இந்த தேசம், ஓகேவா, இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு கர்த்தர் விருப்பப்படுறார். அதனால தான் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்மளை உணர்த்திட்டு இருக்கார். ஹல்லேலூயா! சரி, நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தலாங்கிறத அவர் பைபிளில் இருந்து ஒரு கேரக்டரை எடுத்து ஒரு நபரை குறித்து அவர் ஒரு விஷயத்துக்கு எப்படி ஆயத்தப்படுத்தினாருங்கிறத இந்த ப்ரொசீஜரின் படி இதில் 4 விஷயம் சொல்லியிருக்கார் இல்லையா? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பான் அப்படின்ட்டு, ஓகே. இந்த 4 ப்ரொசீஜரை அவர் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்கும், ஓகேயா. அது யாருன்னா நெகேமியா. பழைய ஏற்பாடில் 603வது பக்கத்தில் இருக்குது. இந்த நெகேமியா யாருன்னா பானபாத்திரக்காரனாக இருக்கார். முதல் அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்குது. இவர் எப்படி அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறாரு, நீங்களும் நானும் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, தங்களை தாழ்த்தி எப்படி அவர் தாழ்த்துறாருன்னா, 2வது வசனம் என்ன சொல்லுது, என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியின் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரில் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்து இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இதுதான் விஷயம், ஓகேயா. இதை இவர் கேள்விப்படுறாரு, ஓகே. அங்கே இருக்கிறவங்களில் சிலர் இவர்கிட்ட சொல்கிறார், ஓகே. இவருடைய சகோதரனும் கூட ஒருத்தங்களும், சரியா. என்னன்னா 2 விஷயம். எருசலேமில் இருக்க அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அதுக்கு முன்னாடி அந்த ஜனங்க மகா தீங்க நிந்தையா அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. அது ஜனங்களோட விஷயம், ஓகே. பட் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, எருசலேமில் இருக்க அலங்கம் இடிப்பட்டது ஒன்று, 2வது அதனுடைய வாசல் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. ஏன் எருசலேம்னா இவருடைய சொந்த இடம் தானா? அப்படி பார்த்தா அது இல்லை விஷயம், ஓகேவா. எருசலேம்ங்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தனக்குன்னு பிரித்து எடுக்கிறார் ஒரு மனுஷனை. அதன் மூலிமா தனக்குன்னு ஒரு இனத்தையே உருவாக்குறார், ஒரு ஜாதியே உருவாக்குறார், ஓகே. ஒரு என்ன சொல்கிறது, கோத்திரங்க தனக்குன்னு தேவனுக்குன்னு தெரிஞ்சு கொண்ட அவங்க தான் இஸ்ரேலியன்ஸ், ஓகே. அதனுடைய நகரம் தான் எருசலேம் இல்லையா. அப்போது அந்த தலைநகரத்தினுடைய என்ன அலங்கம் இடிப்பட்டது. அலங்கம்னா இப்போது கோட்டை சுவர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. அப்போது அது இடிப்பட்டது அப்படின்ட்டு, ஓகே, சொல்லியிருக்காங்க. 2வது அதனுடைய வாசல் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. அப்போது யாரோ ஆக்கிரமிச்சிருக்காங்க, யாரோ அகெயின்ஸ்டாக எழும்பி இருக்காங்க, இவங்களுமே அடி வாங்கியிருக்காங்க இல்லையா. இதுதான் பார்க்க முடியும். இவருடைய இடம், இவருடைய குலத்தார், இவருடைய இனத்தார், யார், நெகேமியாவுடைய, இதை கேட்டுட்டு அவரால் சும்மா இருக்கவே முடியல பாருங்களேன். இதுதான் ஆயத்தத்தினுடைய ஒரு விஷயமே, ஓகேவா. இப்போது எழுப்புதல் நம்ம அங்கே கூடி ஜெபிச்சா வரும், இங்கே கூடி ஜெபிச்சா வரும், நிறைய பேர் போகிறாங்க. ஆக்சுவலாக எழுப்புதல் எங்கே, உங்கள் இருதயத்தில் இருந்து தான் வருமே. உங்கள் இருதயம் திறக்கப்படும் போது அதிலிருந்து அக்கினி
பற்றி எரியும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த மனுஷன் நெகேமியாவால் சும்மா இருக்க முடியல. விஷயத்தை கேள்விப்படுறாரு. நீங்களும் நாளும் வந்து எப்படி இருந்திருப்போம்? ஸ்ரீலங்காவில் பஞ்சம், ஓகே அது அங்கே தானே. பாகிஸ்தானில் பஞ்சம் வந்தது, ஓகே அங்கே தானே அப்படின்ட்டு. 1 லிட்டர் பால்லாம் 600-700 போயிடுச்சு, ஓகே அப்படி தானே. வேறு எங்கேயும் நடக்குதுன்னு சொல்லி நமக்கு என்னன்னு சொல்லி மேபி கவலையற்று இருப்போம்னா, அது அப்படி இல்லை. ஓகேவா? இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட்ட யாரும் அப்படி வந்து இருக்க முடியாது. சரியா? அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறது, கஷ்டம் மீன்ஸு சத்தியத்தை கரெக்டாக கேட்க முடியாதபடி கஷ்டப்படுறாங்க இல்லையா? சத்தியத்தை ஒழுங்காக போதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க இல்லையா? வசன பஞ்ச காலத்தில் இருக்கும். சரியா? அப்போது அவங்களால சும்மா இருக்க முடியாது. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு அவர் யாரை நியமிச்சிருக்காங்களோ அவங்கள சொல்கிறோம். ஓகேவா? அவர் அதுக்குன்னு ஆயத்தப்படுத்திட்டு இருப்பார். இங்கே நம்ம இதே ப்ரொசீஜரில் தான் நெகேமியாவை பார்க்குறோம். இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு, அவரால் இருக்கவே முடியல. அடுத்த வசனம், 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தன்னை எப்படி தாழ்த்துறாருன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேயா? இதை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. சரியா? அப்போது தன்னை எப்படி தாழ்த்துறாரு? அவர் அழுறாரு, துக்கிக்கிறாரு, உபவாசிக்கிறார், மன்றாடுறாரு. ஓகேவா? ஹல்லேலூயா. ஓகே, இந்த மாதிரி நெகேமியா தாழ்த்துறாரு. நீங்களும் நானும் வந்து ஆக்சுவலாக எப்படி தாழ்த்தணும்னா, வசனம் அழகாக ஃபஸ்ட்டு அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது அப்படின்னு. ஆவியில் எளிமைனா என்ன? ஆக்சுவலாக இப்போது ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது புவர் இன் ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, புவர் இன் ஸ்பிரிட்னு ஒரு சில ட்ரான்ஸ்லேஷனில், ஸ்பிரிச்சுவலி புவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்ரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. அதாவது வேறு ஒரு சில இஆர்வி வெர்ஷனு இல்லை ஆர்சி பைபிள் இந்த மாதிரி தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம ஆவியில் குறைஞ்சவங்களா, அதாவது சுய சிந்தை, சுய சித்தம் எல்லாம் சாகடிக்கப்பட்டவர்களா, சுயமே இல்லாமல் இருக்காங்க இல்லையா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுதுன்னு சொன்ன மாதிரி, ஓகே, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்னு சொன்ன மாதிரி சுயமே இல்லாமல் இருக்காங்க. பார்த்தீங்களா? அதுதான் தாழ்மை. பிலிப்பியர் 2 அழகாக வசனம் சொல்லுது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு. தாழ்மைனா என்னென்னா, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அவருடைய சீஷர்களும் என்ன சொல்கிறாங்க, எலியா செஞ்சது போல் வானத்திலிருந்து அக்கினி இறக்கலாமான்னு கேட்குறாங்க. அவர் அதை செய்யலை. என்ன ஆவியுடையவர்கள் நீங்கள், என்ன ஆவியை உடையவங்க அப்படி தானே கேட்குறாரு இல்லையா? அப்போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்லாம், இப்போ நம்மளால் எல்லாம் செய்ய முடிஞ்சு இருந்தாலும் நம்ம அது எதுவும் இல்லாமல் நம்மளை அடக்கி பிதாவினுடைய சித்தத்துக்கு மாத்திரம் நம்மளை விட்டு கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் வந்து ஆவியில் எளிமை. அதுதான் தாழ்த்துறது. ஓகே, நான் 2 சேர்த்து சொன்னேன். ஓகே, விஷயம் இதுதான். நம்ம எப்படி தாழ்த்தணும்னா, நான் நல்ல உங்கள் சித்தம்தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டெப் எடுக்கிறது தான் தாழ்த்துறது. 2வது இந்த நெகேமியா என்ன பண்ணுறாரு பாருங்கள். அடுத்ததா என்ன, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஓகேவா? 6வது வசனத்தில் அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதில் அழகாக ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன் நடுவில். நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறன்னு சொல்லிட்டு, அதை நாங்கள் உமக்கு விரோதமாக செஞ்ச பாவம்னு சொல்கிறார். 7வது வசனத்தில், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் அப்படின்ட்டு. இதில் என்னென்னா, இவர் அங்கேருந்து வந்தே வருஷங்களாவது, இவர் என்ன தன்னையும் அந்த ஜனங்களோட சேர்த்து ஒப்பிட்டு வந்து பார்த்து சொல்கிறாரு, நானும் தப்பு செஞ்சிட்டேன், நானும் பாவம் செஞ்சிட்டேன். இந்த மனப்பான்மை உள்ள ஜனங்க மீன்ஸ் கிறிஸ்தவர்களை, கிறிஸ்துவ அறிஞ்சவங்களை தேவன் வந்து ஆக்சுவலாக தேடிக்கிட்டு இருக்கார். ஓகே, இது வந்து பேசிக்கலி உண்மையாகவே கிறிஸ்து யாருக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃபால்ட்டான சுபாவம். ஓகேவா? தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறதா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை ஒன்றா ஒப்புரவாக்கி ஏற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் சரி. சரி, இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஆட்சியை குறிச்சாவது இல்லை நடக்கிற சம்பவங்கள் குறிச்சாவது, அது கொலை, கற்பழிப்பு எதுவாக இருக்கட்டும், அபியூஸ்மெண்ட் எதுவாக இருக்கட்டும். ஓகே, இது என்னைக்காவது நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? நான் பாவம் செய்கிறனால தான் என்னுடைய சகோதரருக்கு இந்த நிலைமை வருது. முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருக்கலாம். நியூஸில் நீங்கள் உங்கள் கண்கள் பார்க்க, உங்கள் காதுகள் கேட்க தேவன் இதை செய்கிறாருன்னா நிச்சயமாக உங்களாலேயும் என்னாலேயும் தான். ஹல்லேலூயா. அப்போது நம்ம கரெக்டாக இருந்தோன்னா தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவன்
அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவன். ஓகே, அப்போது நம்மளுடைய நம்ம ஒழுங்காக இல்லாதனால தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு தேசத்தில். லிட்ரலி ஓகேயா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேருந்தே என்னுடைய தேவன் எனக்கு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்த விஷயந்தான். ஓகே, ஏன் இப்படி நடக்குதுன்னா, நீ ஒழுங்காரு, நீ சரியாரு, இதே தான் எனக்கு சொல்லிட்டு இருந்தார். அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு சத்தியம்லாம் தெரியுது. ஓகே, ஆமாம், கரெக்டு தான், கர்த்தர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குன்னு அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு அறிவிக்கும்படியாக என்ன நியமிச்சிருக்கார். சரியா, அப்போது என்ன சொல்கிறாரு, தன்னையும் அது கூட சேர்த்து சொல்கிறார். ஓகேயா, இன்னொரு விஷயம், இப்போ நம்ம கவர்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா, இப்போ கவர்மெண்ட் அதிகாரிகள் தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், பிஸ்னஸ்மேன்ஸ் அப்படி சொன்னால், இப்போ நம்ம கட்டுற டேக்ஸ் இதில் தானே அவங்களுக்கு வரி பணம் இதுவாக போகுது. அப்போது அதுக்கு அந்த பாவத்தில் ஆக்சுவலாக லிட்ரலாகவே நமக்கும் உடன்பாடு நிச்சயமாக உண்டு. ஓகேவா, நமக்கு மேலே இருக்க அதிகாரி நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஜீவிதம் போகுது. ஓகே, அவங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கோம். அப்போது நம்ம என்ன தான் பரிசுத்தவானாக இருந்தாலும் அவங்களுடைய பாவத்தினுடைய கணக்கை உங்ககிட்ட நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய சகோதரன் அவன் கெட்டவனா மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாளில் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அவன் போய் சொல்லுங்கள், அவனுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுது. எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம்? சரியா, இப்படி ஜெபம் பண்ணுறவங்கள தேவன் தேடிட்டு இருக்கார். ஓகேயா, ரெண்டாவதா ஃபஸ்ட்டு தாழ்த்துறது எப்படின்னு பார்த்தோம், ரெண்டாவது ஜெபம் பண்ணுறது பார்த்தோமா. இப்போ அடுத்து மூணாவதா, அடுத்த அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணியேன் அப்படின்னு. அதாவது இவர் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் இல்லையா, இவர் அந்த பானபாத்திரக்காரன்னா அந்த பழச்சாறு பரிமாறுகிறவன் அப்படின்ட்டு. ஓகே, இவர் ராஜா முன்னாடி துக்கித்த முகத்தோடு இருக்கும்போது ராஜா கேட்குறாரு, என்ன, ஏன் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லைன்னு கேட்கும்போது இவர் விஷயத்த சொல்கிறார். இப்போ என்னுடைய இடத்துல இப்படி ஆயிடுச்சுங்கிறத சொல்ல வரதுக்கு முன்னாடி இங்கே இவர் ஒரு ஸ்டெப்பை ஏறெடுக்கிறாரு. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம 3வது விஷயம். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இப்போது அவர் கேட்குற ராஜா லிட்ரலாக நேருக்கு நேர் இருந்து கேட்குறாரு. இவர் உடனே பதில் சொல்லணும். அதுக்கு நடுவில் கூட இவர் என்ன பண்ணுறாரு, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லுது இல்லையா. இது இன்னொரு வசனம் இன்னொருத்தர் பண்ணுவார், அதுவும் அழகாக இருக்கும். சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போது 3வது தேவனை நோக்கினா விஷயம் இதுதான். ஓகேவா, நம்ம எப்போவுமே தேவனை நமக்கு முன்னாடி வச்சுருக்கணும். ஓகேவா, அவர் என்னை காண்கிற தேவன். ஓகே, அவருக்கு மறைவாக யோசேப்பு சொல்லுவார் இல்லையா, அவருக்கு முன்னாடி நான் எப்படி தப்பு செய்ய முடியும். ஓகே, யாக்கோபு சொல்லுவார், அவருக்கு மறைவாக என்ன இருக்குன்ட்டு. தாவீதுமே சொல்லுவார் ஒரு இடத்துல. ஓகேவா, அப்போது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற அந்த உணர்வோட எதா இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு வசனம் சொல்லுது இல்லையா. ஸ்தோத்திரத்துடனே கூடிய வேண்டுதல்னாலும் விண்ணப்பங்கள்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ அந்த தாட்டோட நம்ம அவர்கிட்ட கேட்டு சொல்லி பரிமாறி ஃபஸ்ட்டு அதுதான். ஓகே, அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது, அவர்கிட்ட ஒப்புரவாகிறது. ஓகே, அதுக்கு அடுத்து தான் எந்த விஷயமும் செய்யணும் இல்லையா. இந்த மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அப்போது உங்கள் மூலியமாக தேசத்துக்கு நன்மை செய்ய விரும்புகிற தேவன் நீங்கள் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறார். ஓகே, தாழ்த்தணுங்கிறது சுயசித்தம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஜெபம் பண்ணுங்கிறது மற்றவங்களுடைய பாவத்தையும் நீங்கள் உள்வாங்கி, ஆரோன்லாம் அப்படி தானே, பிரதான ஆசாரியர் அது தானே செய்வாங்க. ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்து நிற்கிறவனாக நிற்கணும் தெய்வ சமூகத்தில். அதைத்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறார். ஓகே, ஜெபத்தில். இப்போ 3வது எல்லாத்துக்கும் முன்னாடியும் தேவனை வச்சுக்கணும், தேவனை நோக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகே, இங்கே இவர் இதை கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார். ஓகே, விஷயத்தை சொல்லுவார். ஓகே, 4வது என்னென்னா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன். இப்போ கடைசி 4வது ஸ்டெப்பு. இதில் என்ன சொல்கிறாரு, இப்போ நெகேமியா என்ன பண்ணுறாரு பார்ப்போமே. ராஜாவை பார்த்தா 5வது வசனம் 2:5, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த தேசத்துக்கு போகணும், ஜனங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு மட்டும் சொல்லலை. அது ஒரு எல்லா மனுஷங்களும் செய்ய வேண்டியது தான். நீங்களும் நானும் எழுப்புதனுடைய வரப்போகிற எழுப்புதலுக்குரிய அக்னியை சுமந்தவர்களாக நிற்கிற நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பட்டணத்தை
கட்டும்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இது இன்னொரு விதத்தில் பார்த்தா எளிய ஜெபம் பண்ணுவார் இல்லையா, கருத்தாய் ஜெபம் பண்ணுறதுங்கிறது. ஓகே, இங்கே நெகேமியாவும் கரெக்டாக கருத்தாய் ஜெபம் பண்ணுவார். தானியேலுமே 9வது அதிகாரத்தில் அந்த ப்ரேயர் ரொம்ப அழகாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா, சரி, நான் விஷயத்துக்கு வரேன். பட்டணத்தை கட்டும்படி, ஓகே, இங்கே ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு. தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அதுவும் அரண்மனையில் ராஜாவுக்கு முன்னாடி இருந்து செய்கிற வேலை. இது ஒரு நல்ல போற்றத்தக்க, நிறைய மரியாதை வரும், மதிப்பு வரும், அதுக்குண்டான பணம் உண்டு, ஃபேமிலி எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஓகேவா, ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த வழியை விட்டு, இங்கே வசனம் என்ன சொல்லுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. பாவம் செய்கிறவங்க அந்த மாதிரி, ஓகே, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாதவங்க அவங்க அதை விட்டு திரும்பணும் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் யாரை முன்குறிச்சிருக்கார் பாருங்களேன். ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நின்று வேலை செய்கிற ஒருத்தன், அவன் பேர் நெகேமியா, அவனை குறிச்சிருக்கார். அவனுக்கு முடிவு பண்ணிட்டான், நான் போய் பட்டணத்தை கட்டணும். ஹல்லேலூயா. ஓகே, நீங்கள் முடிவு பண்ணுங்கள், தேசத்துக்கு க்ஷேமம் வரணும்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனை போல், அந்த எலியாவை போல் நிற்கணும்னு நீங்கள் தீர்மானிங்க. அதுக்குண்டான ஸ்டெப்பு ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பட்டணத்தை கட்டணும்னு முடிவு பண்ணுறான், ராஜாட்ட சொல்கிறான். ஓகே, ராஜாவுனுடைய கண்களில் தயவு வருது. பட்டணத்தை 7:1 நினைக்கிறேன் கட்டி முடிக்கிறாங்க. அதாவது அந்த பட்டணம் மீன்ஸ் அந்த அலங்கத்தை, இடிஞ்ச அலங்கத்தையும் அதனுடைய அந்த கேட் வாசலையும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்தாரா? அதுக்கு இவன் செஞ்ச 4 விஷயம் இந்த 4 தான். தன்னை தாழ்த்தினா, ஜெபம் பண்ணா, அவர் முகத்தை தேடினா, 4வது பொல்லாத வழியை விட்டு திரும்பினான். இப்போ நெகேமியா என்ன பொல்லாத வழியை விட்டு திரும்பினான்னா, அவன் செய்கிற வேலையை விட்டான். ஓகேவா, எனக்கு இது இல்லை, நான் என்னுடைய பிதாக்களுடைய அந்த இடத்துல இருக்கிற இந்த விஷயங்கள், அலங்கமாக இருக்கட்டும், அந்த கேட்டாக இருக்கட்டும், ஓகே, இது அதை விட ரொம்ப முக்கியம் சொல்லிவிட்டு இதை செய்ய அவன் முற்பட்டான். நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓகே, கிறிஸ்தவம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஓகே, ரொம்ப கீழ்த்தனமாக போயிட்டுருக்கு இல்லையா. உபதேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தைகளை பகுத்தறிஞ்சு உணர்ந்து அவர் ஏற்ற வேளையில் பேசுகிற மாதிரி யாருக்கு என்ன பேசணுங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை. அவருடைய சித்தத்தை அவர் சமூகத்தில் இருந்து கேட்டு செய்யணுங்கிற அது இல்லாமல் போயிட்டுருந்து. நம்ம முதல்ல எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிப்போம். முதல்ல உங்களுக்கு வேண்டி ஜெபிங்க. 2வது கிறிஸ்துவை அறிஞ்சவங்களுக்கு ஜெபிங்க. 3வது எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிங்க. 4வது தேசத்துக்கு ஜெபிங்க. நீங்கள் மாறினீங்கன்னா நீங்கள் இருக்கிற தேசத்துக்கு நிச்சயமாக க்ஷேமம் வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.